வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நெத்தில் குழம்பு செய்ய போகிறோங்க. இது 1/2 கேஜி நெத்திலிங்க. இது இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் வீட்டிலையே தலையை எடுத்துக்கணும், க்ளீன் பண்ணிக்கணும். பாருங்கள், இது மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பரட்டி கழுவிடணுங்க. கழுவிட்டு நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி மீன் குழம்பு எப்படியோ அது மாதிரி இன்றைக்கி நெத்திலி குழம்பு செய்கிறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இது மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கணுங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும், ஏன்னா சின்ன குட்டி குட்டி மீன் இல்லையா, நெத்திலி தானே, அதனால் கொஞ்சம் க்ளீன் பண்ண தான் டைம் ஆகும். இந்த மண்டை பிடிச்சி இழுத்தாலே போதும், அப்படி தான் அந்த பையன் சொல்லிவிட்டான் கடையில். ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு நெத்திலி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி நான் குழம்பு தான் செய்கிறேன், இன்னொரு நாளுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறேன். வாங்கிட்டு வந்து நல்லா எல்லாத்தையும் மண்டை பிச்சாச்சுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் 2-3 டைம் இதை அலசி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நெத்திலி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் நல்லா. இப்போ இதுக்கு குழம்புக்கு தேவையானதெல்லாம் போய் ரெடி பண்ணிக்கலாங்க. கடாய் வச்சு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வச்சுருக்கேன். வதக்கிக்குவோம். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை. உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா வதங்கிட சீக்கிரம். கூடவே 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதங்கணும், ரெண்டும் நல்லா வதங்கணும். அது கூடவே நீங்கள் மசாலா பொடியெல்லாம் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு மசாலா பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்குது, அதனால் நான் ஃபுல்லாக போடுறேன். இது பார்த்திங்கன்னா கரம் மசாலா, இது 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கட் பண்ணணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அப்புறம் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். இப்போவே வதக்கும் போதே போட்டால் அந்த மசாலாவும் சேர்ந்து வதக்கிடும் உங்களுக்கு, அதனால தான் இப்போ சேர்த்து சொல்கிறேன். ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பார்க்கலாம். இது நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நம்ம தேங்காய் சேர்த்துறதில்ல, உங்களுக்கு தேங்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் போடாமல் தான் செய்கிறேன். இது நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தான் குழம்பு கரைக்க போகிறோம். புளி பாருங்கள் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ், பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளிக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வதக்கும் போதே அதையும் ரெடி பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. தக்காளி வெங்காயமெல்லாம் வதக்கி வச்சதை அரைச்சி வச்சுட்டேங்க. கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. கடுகு, கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கடுகு வெந்தயம் பறிஞ்சதும் வடகம், வெங்காய வடகம் இது கொஞ்சம் சேர்த்துருவோம். வெங்காய வடகத்தை போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, சும்மா டேஸ்ட்டுக்காக 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு ஊற்றிக்குவோம். கூடவே புளி தண்ணி, கரைச்சி வச்ச புளி தண்ணி, இதில் தண்ணி விட்டு நல்லா அலசி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு குழம்பு நல்லா பச்சை ஸ்மெல் போகணும், பச்சை ஸ்மெல் போகணும், நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு இது நெத்திலிங்கிறதுனால ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடுங்க. அதனால் லாஸ்ட்டாக மீன் நார்மல் மீனே 5 மினிட்ஸ் தான் ஆகும், இது ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். அதனால் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னே குழம்பு போட்டு ஒரு கொதி வந்ததுன்னா நமக்கு நெத்திலி குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ வந்து உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக தான் இருக்கும், நம்ம பார்த்துட்டு போடலாம். மீன் கழுவும் போது போட்டிருக்கோம், தக்காளி வெங்காயம் வதங்கும் போது போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துறேன். நான் பேஸ்ட் இருந்ததுனால பேஸ்ட்டு சேர்த்துட்டேன், இல்லைன்னா நீங்கள் தக்காளி வெங்காயம் வதக்கி அரைக்கும் போது அது கூட வதக்கி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 2 கொதி 3 கொதி வரணுங்க. நல்லா தலைப்புலன்னு கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம நெத்தியில் போட்டு இறக்கணும்னா நெத்திலி குழம்பு ரெடி ஆகிடும். கொதிக்கிட்டோம். அதுங்க குழம்பு நல்லா கொதிச்சிக்கிச்சு, கொஞ்சம் திக்னஸும் ஆகிக்கிச்சு. இப்போ வந்து நம்ம இந்த நெத்திலி போட்டுக்குவோம். ஒரு கொதி வந்ததுன்னா போதுங்க, நல்லா வெந்துக்கும். நெத்திலி குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். சீக்கிரத்தில் வெந்துடும் நெத்திலி. ஒரு கொதி வரட்டுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் வெந்திருக்கும் பாருங்கள், நல்லா வெந்துக்குச்சு. நெத்திலி 2 நிமிஷம் தாங்க, நல்லா வெந்துக்கும். நமக்கு நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சூடாக சாப்பிட்லாம். இப்போ இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், சுவையான டேஸ்ட்டான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்களும் நெத்திலி வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.